திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளவும் இழந்த இடத்தை மீட்கவும் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் திருவிழா போன்று காட்சியளிக்கும் தேர்தல் களம் குறித்த ஒரு சிறப்பு பார்வை. வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர், திருப்பத்தூர் என்ற 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது திருப்பத்தூர் மாவட்டம். 1952ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி இதுவரை 16 முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அதில் கடந்த 3 முறை தொடர்ந்து அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் 2வது முறை வாய்ப்பு பெற்று அதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் போட்டியிடுகிறார். மேலும் திமுக கூட்டணியில் இந்திய முஸ்லிம் லீக் வேட்பாளர் சையத் பாரூக் உட்பட 15 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 2011ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி இதுவரை 3 முறை தேர்தலை சந்தித்து மனிதநேய மக்கள் கட்சி, அதிமுக, திமுக தலா ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது. தற்போது நடைபெற உள்ள 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வேட்பாளராக 2வது முறை வாய்ப்பு பெற்று வில்வநாதன், அதிமுக வேட்பாளராக வெங்கடேசன் உள்ளிட்ட 16 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மேலும் 2011ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நடைபெற்ற 3 தேர்தல்களில் 2 முறை அதிமுகவும் கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளரும் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணியும், திமுக சார்பில் கவிதா தண்டபாணி உள்ளிட்ட 19 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெறும் 1091 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இதுவரை 16 முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 9 முறை திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 2 முறை நடைபெற்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் நல்லதம்பி இம்முறையும் வாய்ப்பு பெற்று 3வது முறையாக போட்டியிட உள்ளார். மேலும் அதிமுக கூட்டணி கட்சியான அமமுக வேட்பாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட 24 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தமாக 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 74 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாணியம்பாடி தொகுதியில் 75.93%, ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 81.52%, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 74.59% மற்றும் திருப்பத்தூரில் 77.72% வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை 100% வாக்குப்பதிவு உறுதி செய்ய பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வரும் ஏப்ரல் 23 அன்று நடைபெற உள்ள தேர்தலில் அதிகபட்ச வாக்குகள் பதிவாகி தகுதியான வேட்பாளர்கள் நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்பதே திருப்பத்தூர் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் பெரும்பான்மையாக விவசாயத்தை நம்பியுள்ள திருப்பத்தூர் மாவட்டத்தில் நீர்வளம் காக்க வேண்டும், ஏரிகள் தூர்வாரப்பட வேண்டும், பாலாற்றின் நடுவே தடுப்பணைகள் கட்ட வேண்டும், தொழிற்சாலை கழிவுநீர் பாலாற்றில் கலக்காமல் தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ற ஏக்கத்துடன் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் வாக்களிக்க தயாராகி வருகின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.